ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காஞ்சிபுரம் செங்கல்பட்டு பகுதியின் ஒரு சுருக்கமான அறிக்கையை வழங்குவதில் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். நமது ஒன்றிய தலைவர்கள், அர்ப்பணிப்புள்ள போதகர்கள், தன்னார்வ ஊழியர்கள் மற்றும் விசுவாச மக்களின் வழிகாட்டுதல் மற்றும் ஆதரவின் பெயரில் இந்த பகுதி கர்த்தரின் பணியில் வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது. எல்லாம் உள்ள இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். சுத்தியல் வைத்து அடித்தல்ல, ரம்பத்தால் மரத்தை அறுத்தல்ல. ஒப்பீட்டு அறிக்கையை முதலாவதாக கூற வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறோம். இந்த பகுதியில் சபை உறுப்பினர்களுடைய ஒரு தொகையை பார்த்தீர்கள் என்று சொன்னால் 2022 முதல் 2025 வரை படிப்படியாக அது வளர்ந்து 1869 உறுப்பினர்களை கொண்ட இந்த பகுதி, இந்த செக்ஷன் கர்த்தருக்குள்ளாக வளர்ந்து வருகிறது. ஞானஸ்தான எண்ணிக்கையிலும் சரி, ஒழுங்கமைக்கப்பட்ட ஆலயங்களினுடைய எண்ணிக்கையிலும், சிறிய சபைகளுடைய எண்ணிக்கையிலும் வளர்ந்து கொண்டிருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். அபிஷேகம் பெற்ற போதகர்கள் ஒரு 5 பேர் இப்பொழுது இருக்கிறார்கள். அபிஷேகம் பெறாதவர்கள் 9 பேரும், தன்னார்வ ஊழியர்கள் 4, காஸ்பல் அவுட்ரீச் 5, கார்னர்ஸ்டோன் 2 என்று இவ்வாறாக ஊழியர்களுடைய ஒரு தொகை சிறிதளவில் இருந்தாலும் பெரிதான ஊழியங்களை அநேக சபைகளை நடத்தி கொண்டும் அனைத்து சபைகளுடைய விசுவாச பிள்ளைகளுடைய ஒத்துழைப்பும் இங்கு காணப்பட்டு தேவனுடைய ஊழியத்தை திறம்பட நடத்தி கொண்டு இருக்கிற காரியங்களை நாம் இப்பொழுது காணலாம். ஊழிய இலாக்காவினுடைய சுவிசேஷ படைமுயற்சி கூட்டங்கள் 2022 முதல் 2025 முடிய அநேக இடங்களிலே 10 நாள் கூட்டங்கள் என்று சொல்லி வெகு சிறப்பாக 100க்கும் மேற்பட்டவர்கள் இந்த கூட்டங்களிலே கலந்து கொண்டு பலதரப்பட்ட பகுதிகளிலே தேவனுடைய ஊழியத்தை தலைமை தாங்கி நடத்துவதிலே ஆக்கூர், சிறுதாவூர், கூடவாஞ்சேரி, வேடந்தாங்கல், சித்தாமூர், என்ஜிஓ நகர், பழைய சீவரம், படைப்பை என்ற பகுதிகளிலே சிறப்பான முறையில் தேவனுடைய படைமுயற்சி கூட்டங்கள் நடைபெற்று கொண்டு வந்தன. நலம் தரும் நற்செய்தி கூட்டங்கள் என்ற தலைப்பிலே இவைகள் இந்த கூட்டங்கள் சிறப்பான முறையிலே நிறைவேற்றி அங்கும் இங்குமாக தேவனுடைய ஊழியத்திற்கென்று அநேகரை ஈடுபடுத்தி ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி கொண்டு வருகிற இந்த பகுதியினுடைய நலம் தரும் நற்செய்தி கூட்டங்களுடைய ஒரு தொகுப்பை நீங்கள் காண முடியும். தேவனுடைய ஊழியக்காரர்கள் அநேக இடங்களிலே சிறப்பான முறையிலே ஊழியத்தை செய்து கர்த்தருடைய ஆசியை பெற்றுக்கொண்டு ஆண்டவருடைய ஊழியத்தை திறம்பட நடத்தி கொண்டிருக்கிற காரியங்களை நாம் காண்கிறோம். மேலான ஒரு சிநேகத்தை ஆண்டவர் காட்டியதின் அந்த தாத்பரியத்தை அநேகருக்கு சொல்லி புதிய ஆத்துமாக்களை கொள்ளையாடி பொருளாக கொண்டு வருவதிலே இந்த சுவிசேஷ படைமுயற்சி கூட்டங்கள் கிராமந்தோறும் அது நடந்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையும் இருக்கிறது. அநேக கிராமங்கள் கொண்ட இந்த ஒரு பகுதி சுவிசேஷ படைமுயற்சி கூட்டங்களின் வாயிலாக தேவனுடைய ஊழியத்தை திறம்பட செய்து கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையும் இருக்கிறது. அநேக விதமான ஞான முழுக்குகளை கொடுக்கும்போது சபையிலும் சரி, ஏரிக்கரைகளிலும் ஞான முழுக்குகள் ஏற்பாடு செய்யப்பட்டு காணப்பட்டு வருகின்றன. முன்னாள் போதகர்கள், இந்நாள் போதகர்கள் என்றும், இலாக்கா தலைவர்கள் என்றும், சபை போதகர்கள் என்றும் தேவனுடைய ஊழியத்தை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கிற ஊழியர்கள் மூலியமாக இந்த ஞான முழுக்க ஆராதனைகள் சிறப்பான முறையில் இந்த பகுதியில் நடந்தேறி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் இந்த ஞான முழுக்குகளை கொடுத்து அநேகரை ஆதாயப்படுத்தி கொள்கிற ஒரு கருவியிலாக இருக்கிறார்கள். படைமுயற்சி கூட்டங்கள் மட்டுமல்லாமல் சபைகளிலே எழுப்புதல் கூட்டங்களும் நடைபெற்றது. அந்த எழுப்புதல் கூட்டங்களும் படைப்பை, மலாலிநத்தம், பாக்குப்பேட்டை, பெருங்கலத்தூர், திருமலிசை, காஞ்சிபுரம் என்ற பகுதிகளிலும் இன்னும் அநேக திருச்சபைகளிலும் தேவனுடைய ஊழியமானது நடைபெற்று கர்த்தருடைய ஆசீர்வாதத்தோடு இந்த ஒரு காரியங்கள் நடந்தேறி கொண்டிருக்கிறது என்பதையும்
அநேக திருச்சபைகளிலே இல்லத்தின் மூலியமாக ஜெப கூட்டங்களும் நடத்தி காட்டேஜ் பிரேயர் மீட்டிங் மூலியமாக அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். மட்டுமல்லாமல் இம்பேக்ட் 24-25 என்ற தலைப்பிலே அநேக ஞானமுழுக்க ஆராதனைகள் கூட்டங்கள் நடத்தி அதன் வாயிலாக அநேகரை தேவனுடைய மந்தைக்குள் சேர்க்கும் பணியை போதகர்கள் செய்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. வாலிப இலாக்கா என்ற மாத்திரத்திலே இங்கு வாலிபத்தில் அதிகமாக இருக்கிற ஒரு பகுதியாகவும் அநேகரை தாங்கி பிடித்து அவர்கள் மூலியமாக அநேக ஊழியங்கள் சிறப்பான முறையில் பள்ளிக்கூடத்தினுடைய ஒரு ஒத்துழைப்போடும் செங்கல்பட்டு அந்த திருச்சபை சார்ந்த அந்த பள்ளிக்கூடத்தினுடைய ஒத்துழைப்போடும் அநேக நிகழ்ச்சி நிரல்கள் நடத்தும்படியாக ஒரு பெரும் ஒரு ஆதரவையும் இந்த பகுதியிலே பெறுவதற்கு ஏதுகரமாக காணப்பட்டு கொண்டு வருகிறது. சபைகளிலும் அதற்கான ஒரு வாலிபர்களுக்கான ஒரு எழுப்புதல் கூட்டங்களும் மட்டுமல்லாமல் பொதுவளாக ஊழியங்கள் பப்ளிக் கேம்பஸ் மினிஸ்ட்ரியும் நடத்தி அந்த இலாக்கா தலைவர்கள் வந்து உற்சாகப்படுத்தி பாத்ஃபைண்டர்ஸ் என்ற அந்த வழிகாட்டும் காரியங்களையும் வாலிபர்களுக்கு சிறு பிள்ளைகளுக்கும் பயிற்றுவித்தும் அநேக செமினார்கள் நடத்தி அவர்களை தேவனுடைய பாதையிலே நடத்துவதிலே கண்ணும் கருத்துமாக காரியங்களை செய்வதிலும் இந்த வாலிப இலாக்கா சிறப்பான முறையிலே செயலாற்றி கொண்டிருக்கிறது. வாலிபர்களை வெளியிலே அழைத்து சென்று அவர்களுக்கென்று உற்சாகமாக காரியங்களை கற்றுக் கொடுப்பதிலும் சரி, அவர்களை மகிழ்ச்சியூட்டுவதிலும் சரி, காரியங்கள் நடந்தேறி கொண்டிருக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. இதோ இந்த வாலிபர்களுக்குள் ஒவ்வொரு வருடமும் குளோபல் யூத் டே அநேக இடங்களிலே ரேலி சென்று தேவனுடைய ஊழியத்தை செய்யும்படியாகவும் அநேகருக்கு பொதுநல கருத்துக்களை எடுத்து சொல்லும்படியாகவும் நெகிழியை தவிர்க்கும் ஒரு காரியங்களை எடுத்து கூறும்படியாகவும் இந்த குளோபல் யூத் டே ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு கோணத்திலே இது நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அநேக இடங்களிலே ஒரு மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டு மக்கள் வந்து பயனடையும்படியாக, நூற்றுக்கணக்கான மக்கள் வந்து பயனடையும்படியாக மெடிக்கல் கேம்ப்ஸ் நடத்தி இலவச மருந்துகளை கொடுத்தும் அநேகரை உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையும் இங்கு காணப்படுகிறது. பெண்கள் ஊழியத்தை பார்த்தோம் என்று சொன்னால் இந்த இலாக்கா மூலியமாக அநேக திருச்சபைகளிலே இந்த பெண்கள் ஊழியமானது நன்றாக நடந்து கொண்டிருக்கிறது. அவர்களை உற்சாகப்படுத்தும் வண்ணமாக அந்த இலாக்கா சிறப்பான முறையிலே காரியங்கள் செய்து அவர்களுக்கென்று தனித்தனியாக வேதாகமத்தினுடைய எக்ஸாம்ஸ் வைத்து அவர்களுக்கென்று ஒரு சில வெகுமதிகளை ஏற்பாடு செய்தும் சிறியோர், வாலிபர்கள், பெரியோர்கள் என்று தனித்தனியாக அவர்களை உற்சாகப்படுத்தி கொண்டும் இந்த இலாக்கா முன்னேறி சென்று கொண்டிருக்கிறது. மற்றுமாக அவர்களை வெளியில அழைத்து சென்று மகாபலிபுரம்ல ஒரு நல்ல ஒரு ரெட்ரீட்டும் அவர்கள் செல்லவும் அவர்களுக்கென்று ஒரு சில நிகழ்ச்சிகள் பொதுவாக ஏற்பாடு செய்யப்பட்டும் காரியங்கள் ஈடேறி கொண்டிருக்கிறது. அநேக திருச்சபையுடைய போதகர்கள் அந்த பெண்கள் தினத்தன்று அவர்களை உற்சாகப்படுத்தி அவர்களுக்கென்று வெகுமதிகளை கொடுத்தும் காரியங்கள் சீராக நடைபெற்று கொண்டிருக்கிறது. சிறு பிள்ளைகளுடைய ஊழியம் சிறப்பான முறையிலே நடைபெற்றும் கிரியேஷன் சாபத், சிருஷ்டிப்பின் வாரம் என்று சொல்லக்கூடிய அந்த நாளை கொண்டாடும் வண்ணமாக அவர்களுக்கு சிறந்த நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கி அவர்களுக்கென்று சில வண்ணங்கள் தீட்டும்படியாக ஒரு சில பொறுப்புகளையும் கொடுத்து அவர்கள் அதை சரியான முறையிலே அதை செய்யவும் கர்த்தருடைய நாமத்திற்கென்று ஒவ்வொரு சபைகளிலும் இதை தொகுத்து வழங்கும்படியாக இந்த சிறு பிள்ளைகளுடைய இலாக்கா சிறப்பான முறையிலே நடைபெற்றும் அதற்கென்று சில பட்டிமன்றங்களை ஏற்பாடு செய்து படைப்பினுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை அவருடைய உள்ளத்திலே பதியும்படியாக காரியங்கள் நடந்தேறி கொண்டு இந்த இலாக்கா சிறப்பான முறையிலே செயலாற்றி கொண்டு வருகிறது. அதற்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். எல்லா திருச்சபைகளிலும் வித்தியாசமான கோணங்களிலே தேவ பிள்ளைகளை, சிறு பிள்ளைகளையும் வாலிபர்களையும் உற்சாகப்படுத்தி காரியங்கள் செய்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையும் இருக்கிறது. வேதாகம் விடுமுறை நாட்களை அவர்களுக்கு வீணாவாக விருதாவாக செலவழிக்காமல் நேரத்தை வேதத்தை படிக்கும்படியாகவும் வேதத்தினுடைய காரியங்களை அவர்கள் தெரிந்து கொள்ளும்படியாகவும் பிஞ்சு உள்ளங்களுக்கு நிகழ்ச்சி நிரல்களை ஏற்பாடு செய்தருளி ஒவ்வொரு திருச்சபைகளிலும் இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான நிகழ்ச்சிகள் சிறு பிள்ளைகளுக்கென்றும் வாலிபர்களுக்கென்றும் காரியங்கள் இந்த பகுதியானது
நடைபெற்று கொண்டு வருகிறது. தேவன் இந்த ஒரு பகுதியை சிறப்பான முறையிலே கொண்டு செல்கிறார் என்பதில் எந்த ஐயமில்லை. அவர்களுக்கென்று நல்ல ஒரு பயிற்சியை கொடுத்து வாக்குறுதிகளை எடுப்பதிலும் அவர்களை பயிற்றுவிக்கிறார்கள். மற்றுமாக குடும்பங்களினுடைய ஒரு ஒற்றுமைக்காக அவர்களுக்கென்று ஒரு தனி நிகழ்ச்சிகள் நடத்தி சபைகளிலே அவர்களை ஒற்றுமையாக செயலாற்றுவதிலே குடும்ப வாரத்தை அவர்கள் அனுசரித்து கொண்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையும் இருக்கிறது. உக்ரானத்துவ ஊழிய இலாக்காவின் சார்பாக ஒரு நல்ல ஒரு பயிற்சியும் கொடுத்து தேவனுடைய பாதையிலே அவர்களை நடத்த போதகர்களுக்கும் மற்றும் விசுவாசிகளுக்கும் நல்லதொரு நிகழ்ச்சி நிரல்களை அந்தஸ்தில் குறைந்தவர்கள் என்ற தலைப்பில் கூட அந்த இலாக்கா சிறப்பான முறையிலே தன்னுடைய பணியை செய்து கொண்டிருக்கிறது என்பதில் எந்த ஐயமில்லை. அது மாத்திரமல்ல, அவ்வப்பொழுது சில சிறப்பான இரவு ஜெபங்களும் ஏற்பாடு செய்தும் ஆங்காங்கே அவர்களை தேவனுடைய பிள்ளைகளை விசுவாச பிள்ளைகளை உற்சாகப்படுத்தியும் திருவிருந்து ஆராதனை நடத்தினாலும் அதையும் ஒரு சிறப்பான முறையிலே நடத்தி கர்த்தருடைய பிள்ளைகளை தெய்வீக தன்மையிலே நடத்துவதிலே முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செயல்களாக செயலாற்றி கொண்டு வருகிறது. மற்றுமாக அந்த ஃபேமிலி டுகெதர்னஸ், குடும்ப ஐக்கியத்தின் வாரமாக செலவழித்து காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறது. மனைவிமார்களுக்கும் போதகர்களுடைய மனைவிமார்களுக்கும் கூட்டங்கள் ஏற்பாடு செய்து அவர்களுக்கு சிறப்பான ஒரு பயிற்சியை கொடுத்து தேவனுடைய ஆசீர்வாதத்தினால் இந்த ஒரு காரியங்கள் ஈடேறி கொண்டிருக்கிறது. ஜூம் வாயிலாகவும் சில காரியங்கள் நடத்தி ஆண்டவருடைய நாம மகிமைக்கென்று யூத் வீக் ஆஃப் பிரேயர் எழுப்புதல் கூட்டங்கள் என்று வாலிபர்களுக்கும் பெரியவர்களுக்கும் ஜூம் வாயிலாக எழுப்புதல் கூட்டங்கள் நடந்தேறி கொண்டிருக்கிறது. மட்டுமல்லாமல் நன்றி செலுத்தும் நாள் என்று வருடத்தில் ஒரு முறை அது ஒரு நாளை நியமித்து கொண்டு எல்லா திருச்சபைகளிலும் அதை அனுசரிப்பது வழக்கமாக இருக்கிறது. எல்லா திருச்சபையும் இதை செய்தரளி ஒவ்வொரு குடும்பமும் முன்பாக வந்து துதிப்பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். போதகருடைய குடும்பத்திற்கு என்று ஒரு தேங்க் கிவிங் செய்து அந்த இரண்டில் வருடத்தினுடைய முடிவில் நிகழ்ச்சி நிரல்கள் நடந்தேறி கொண்டிருக்கிறது. போதகர்களுக்கு என்று ஒரு அப்ரிசியேஷன் டே என்று வைத்து அவர்களுக்கும் வெகுமதிகளை கொடுத்து இந்த செக்ஷன் சிறப்பான ஒரு நிகழ்ச்சிகளை அவர்களுக்கும் தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிறது. ஆகையினால் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இந்த செக்ஷனுக்காக நீங்களும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். எங்கள் அறிக்கையை பொறுமையுடன் கேட்டதற்காக எங்கள் செக்ஷன் சார்பாக உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.